இனிமே இந்த ரிங்க பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரும்ல? என்ன மறக்க மாட்டல்ல? நான் ஏன் உன்னை மறக்க போறேன்? நீ என்ன மறக்காம இருந்தா சரி. சரி வா, பில் போட்டுட்டு போலாம். ஏர்போர்ட் போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். என்னாச்சு? தெரியலையே, பார்க்கணும். என்னாச்சு? என்ன ரிப்பேர்னு தெரியல. மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். ஐயோ, அப்போ ஏர்போர்ட் போக லேட் ஆயிடுமே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. வண்டி எதனா வரும், பிடிச்சி போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், என்னாச்சு? எங்கள் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். என் கார்ல வாங்க சார், போலாம். அப்படிங்களா? ஓகே. ராஜா, இப்ப கார் இங்கே நிக்குது, என்ன பண்றது? மேடம், எனக்கு தெரிஞ்ச கார் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி சொன்னா காரை சரி பண்ணி ஏர்போர்ட்டுக்கே கொண்டு வந்துட போறாரு. சரிங்க, சொல்லிடுங்க. ஓகே சார். சார், போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். காரை இனிமே அவர் பார்த்துப்பாரு. நீங்க ஏன் கார்ல வாங்க. சரிங்க, டிக்கி ஓப்பன் பண்ணு. சரி. லக்கேஜ் இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரேவதி,
ஹாய். ஹாய் சோனா. எப்படி இருக்க ரேவதி? நல்லா இருக்கேன். இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இவர்தான் உன் ஹஸ்பண்டா? ஆமா, இவர்தான் என் ஹஸ்பண்ட். பேரு ராஜா. ஹாய் சார். ஹலோ. சாரிடி, உன் மேரேஜ்க்கு தான் வர முடியல. அப்ப நான் வெளிநாட்டுல இருந்தேன், இப்பதான் வரேன். பரவாயில்ல. சரி, நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். ம். என்னடி 2 பேரும் ஹனிமூன் போறீங்களா? எந்த கண்ட்ரி போறீங்க? ஹனிமூன் போலடி, ஜாபுக்காக ஆஸ்திரேலியா போறேன். என்ன ஜாபுக்காக போறியா? மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தானடி இருக்கும். அதுக்குள்ள நீ மட்டும் ஆஸ்திரேலியா போறேங்கற? ஆமாண்டே, நல்ல ஜாப், நல்ல கம்பெனி. என் ஃப்ரெண்டு தான் வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கா. அதான் 5 இயர்ஸ் அக்ரிமெண்ட்ல போறேன். உனக்கு வேலை கிடைச்சது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த வேலைக்கு நீ போய் ஆகணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோ. ஏன் அப்படி சொல்ற? நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், அங்க புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம், கை நிறைய சம்பாதிக்க போறோம், நம்ம லைஃப் ஸ்டைலே மாற போகுதுன்னு இப்படி பல கனவுகளோட அங்க போவோம். ஆரம்பத்துல அது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா போக போக அந்த வாழ்க்கை போர் அடிச்சு வெறுப்படிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா வாழ்க்கை எதுன்னு சலிக்க ஆரம்பிக்கும். நம்ம குடும்பம், அம்மா அப்பா, புருஷன், குழந்தைங்களை விட்டு போய் அங்க தனியா இருக்கிறது நரக வேதனையா இருக்குடி. அப்படி ஒரு வேதனையை நான் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கும் அந்த வேதனை வேண்டான்னு தான் சொல்றேன். ஆசைய வெளிநாட்டுக்கு போனேன்னா இப்ப எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஃபேமிலியோட இருந்தா போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உன் ஹஸ்பண்ட பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா தெரியுது. அதோட உனக்கு அப்பா, அம்மா, தங்கச்சின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. நீங்க நல்ல வசதியாவும் இருக்கீங்க. அப்புறம் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போறேன்னு எனக்கும் தெரியல. உன் ஹஸ்பண்டோட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது அது வந்து அப்படியே ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. நானும் அப்படி ஒரு கோபத்துல போனவதான். தயவு செஞ்சு நீயும் அந்த மாதிரி பண்ணிடாத. நான் வாழ்க்கையில பட்ட அடினாலதான் உனக்கும் இவ்ளோ தூரம் அட்வைஸ் பண்றேன். வெளிநாட்டுக்கு போறத பத்தி 1க்கு 10 தடவை யோசி. நல்ல முடிவெடு. வரட்டுமா? ம். ரேவதி, எங்கே உன் ஃப்ரெண்டு கிளம்பிட்டாங்களா? ஆமா, இப்பதான் போனா. ஓ சரி, ஜூஸ் குடி. உனக்கு வாங்கிட்டு வரலையா? இல்லை, எனக்கு வேண்டாம், நீ குடி. சோனா சொல்லிட்டு போறத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. வீட்ல மயில் மாமா வேண்டான்னு சொல்றாரு, இங்க சோனாவும் அததான் சொல்லிட்டு போறா. என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கே. போலாம். கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. சென்னை செல்லும் இந்தியன் ஏர்லைன்ஸ் பயணிகளின் கவனத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃப்ளைட் நம்பர் 89C 1 மணி நேரம் தாமதமாக செல்லும். இன்னைக்கு எல்லாமே தடங்கலா இருக்கு. வரப்ப கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப ஃப்ளைட்டும் 1 hour லேட்டுன்னு சொல்றாங்க.
சரி வா வெயிட் பண்ணலாம். என்னாச்சு? இரு. இரு, நான் எடுக்கிறேன். இப்படி நடுவுல நின்னுருச்சு, மாட்டிக்கிட்டோமே. பயப்படாத, பவர் ப்ராப்ளமாக இருக்கும், வந்துடும், போயிடலாம். வந்துருச்சு. போலாம். என்ன ஃப்ளைட் லேட்டுங்கறாங்க? சென்னை ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோன்னு அடிச்சு புடிச்சு வந்தா இங்க ஈஸியா 1 hour டிலேன்னு சொல்றாங்க. எங்கேயும் டயத்துக்கு போய் சேர முடியாது போல இருக்கே. இப்ப இந்த மாதிரி டிலே ஆகுறதெல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. என்ன பண்றது, பொறுத்து தான் போக வேண்டியது இருக்கு. ஹாய் கார்த்திக். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ, நல்லா இருக்கேன். இப்படி மீட் பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லை. இவங்க யார், உங்க ஒய்ஃபா? ஆமாம். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன ஹனிமூன் போறீங்களா? எந்த ஊருக்கு போறீங்க? சரி எந்த கண்ட்ரி போறீங்க? எனிவே கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, ஏர்போர்ட், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்னு எங்க பார்த்தாலும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுற, எல்லா இடத்துலயும் ஸ்மார்ட்டா நடந்துக்கிற. எனக்கு தெரிஞ்சு நீ டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீ அதுக்கும் மேலன்னு சொல்ல வந்த. ஆக்சுவலி உன்னோட பொட்டன்ஷியலுக்கு டிரைவர் வேலை ரொம்ப குறைச்சல் தான். எங்க வீட்ல அண்டர் எம்ப்ளாய்டா இருந்திருக்கேன். பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. சரி பேசு, ஆனா இதை பத்திலாம் எதுவும் சொல்லிக்காத. ஆ. பாட்டி நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன கண்ணு, நீங்கெல்லாம் இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன். நீ எங்க தாய் இருக்க? ஆ, ஆ,
அது பாட்டி அது வந்து நான் என்னடா கண்ணு, நான் எங்க இருக்கேன்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி தடுமாறுற? இல்ல பாட்டி, நான் வெளியே இருக்கேன். என்ன பாட்டி திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லடா கண்ணு, நான் உன்னை நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி கனவு கண்டேன். அதான் உன்னை உடனே பார்க்கணும் போல இருந்தது. நான் நேரில் வந்தேன்னா உன் ஆத்தாக்காரி பேசியே என்னை கொன்னுடுவா. அதுக்கு தான் ஃபோன் போட்டேன். எப்படி கண்ணு இருக்கிற? நீயும் உன் புருஷனும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாட்டி. சும்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சீக்கிரத்தில் எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெற்று கொடுக்கணும், புரியுதா? தாயி, ஒரு நாளைக்கு நீயும் உன் புருஷனும் நம்ம வீட்டுக்கு வாங்கல. ஒரு நாளைக்கு தங்கிட்டு என் கையால் ஆசை தீர ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு போங்க. அது மட்டும்தான் என் ஆசை. இந்த வயசுல எனக்கு என்ன தாய் சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நான் கும்பிட்ற முருகனை வேண்டிக்கிறேன். என் தாயி, ஒரு நாளைக்கு நீ உன் புருஷனோட வரியா? சரிங்க பாட்டி. சரி தாயி, நான் போனை வச்சுட்டா? சரிங்க பாட்டி. பேசிட்டியா? எல்லாம் ஓகே தானே? பேசிட்டேன். எல்லாரையும் ஏமாத்திட்டு போறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ராஜா, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மறந்துட்டியா? சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் எதாவது மறந்துட்டியா? ஆஹா இல்ல, ஸ்வீட் வாங்க மறந்துட்டேன். ஸ்வீட்டா? என் ஃப்ரெண்டு பூஜா ஆஸ்திரேலியாவுக்கு வரப்ப மைசூர் பாக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் மறந்துட்டேன். நீ கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? உன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு போய் ஆகணும். இப்போ போய் எப்படி ஸ்வீட் வாங்குறது? இல்ல, நான் வாங்கிட்டு வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். இப்ப அதை வாங்காம போனா ஏமாற்றமா ஃபீல் பண்ணுவா, அதான். நீ கிளம்பி போ, நான் பார்சல்ல கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல, எனக்கு அது வேணும். கையோட கொண்டு போனாதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒருவேளை நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ செக்இன் பண்ணிட்டு உள்ள போயிடு. ஃப்ளைட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்றாத. சரி, நான் வெயிட் பண்றேன். நீ வாங்கிட்டு வா. அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. என் பையன் ரொம்ப நல்லவம்மா. அவன் உனக்கு நல்ல புருஷனா இருப்பான். காலம் முழுக்க உன்னை கண் கலங்காம வச்சுப்பான்.
என்னங்க என்னம்மா? என்னங்க ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்ற விதத்திலேயே ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட சொன்னா நீ கொஞ்சம் ஷாக் ஆயிடுவேன், அதான் தயங்குறேன். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் நீங்க பேசவே மாட்டீங்களே. ஜாலியான ஆளாச்சே நீங்க. ஆனா அந்த விஷயம் அந்த மாதிரி. பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? யார பத்தி? எல்லாம் உன் தங்கச்சி ரேவதி பத்தி தான். ஏன் அவளுக்கு என்ன? அவ சந்தோஷமா தானே பெங்களூர் போயிருக்கா. அவ பெங்களூர் போல. வேற எங்க போறா? வெளிநாட்டுக்கு போறா, ஆஸ்திரேலியா.